சிவனை துணை சேனல் அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஜனவரி மாதம் பிறக்க போகிற தை மாதம் அப்படிங்கிறது எந்தெந்த ராசி சேர்ந்தவங்களுக்கு நன்மையை வழங்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் நம்ம முதல்ல பார்க்க ராசி வந்து கடகராசி. இதுக்கு முன்னாடியே மேஷம், ரிஷபம், மிதுனம் இது மூணு பற்றி நம்ம பார்த்துட்டோம். அதனால் இன்றைக்கி நம்ம கடகராசியை பற்றி தான் பார்க்க போகிறோம். கடகராசிக்கு சமசப்தம ஸ்தானத்தில் வந்து 7ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சாரம் செய்ய போகிறாரு. அதனால் சூரியனின் அமைப்பால் பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கையில் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது குடும்பத்தில் பார்த்திங்கன்னா நிம்மதி இல்லாத சூழ்நிலை அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு தை மாதத்தில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை மேலே வந்து நீங்கள் ஒரு நம்பிக்கை வச்சு அவங்கள மேலே கோவப்படாமல் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பேசி முடிக்க முயற்சி பண்ணிங்க அப்படின்னா சுமூகமான ஒரு முடிவுகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கோவத்தை தவிர்க்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா கோவம் வந்து ஒரு நெருப்பு மாதிரி, அது கண்டிப்பாக வந்து உங்கள் வாழ்க்கையை தேவையில்லாத பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா கோவத்தை வந்து நீங்கள் தவிர்த்துடுங்க. ரெண்டாவது விஷயமா எப்போவுமே வந்து மற்றவங்களுக்கு மரியாதை கொடுத்து பேச கற்றுக்குவாங்க. உங்கள் வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தைகள் தான் பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையை வந்து எப்போவுமே முடிவு பண்ணுது. அதில் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்களால் எப்படி மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா உதவி செஞ்சுக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் திருமண வாழ்க்கையில் எப்போவுமே பார்த்திங்கன்னா தேவையற்ற அவதூறுகளை வந்து சந்திக்க வேண்டியிருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து அதை சமாளிக்கிற மனதைரியத்தோடு இருங்க. மன வருத்தம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தம்பதிகள் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போனாங்க அப்படின்னா அவங்க குடும்பத்தில் வந்து எந்த விதமான பிரச்சனைகளும் வராது. அதில் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டிங்கன்னா பேச பழகிக்கோங்க. அதை விட்டுட்டு வந்து கோவத்தில் வார்த்தைகளை விட்டுறாதீங்க. கோவத்தில் வார்த்தை விடுறது கண்டிப்பாக வந்து உங்கள் உருவலை வந்து விரிசலை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திடும். அதில் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா உங்கள் கோவத்தை வந்து உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறது அப்படின்றது இந்த ஒரு மாதத்தில் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா கோவம் வந்து கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில் தான் கொண்டு போய் உங்களை இழுத்து விடும். அதில் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா யார் மேலேயும் கோவப்படாதீங்க. எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்து போங்க. எப்போவுமே வந்து சிரிச்சுக்கிட்டே இருங்க. அதுதான் உங்கள் வாழ்க்கையில் அவங்க நல்ல நிலைமை கொண்டு போகும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ராசி யாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்மராசி. சிம்மராசிக்கு வந்து 6ஆம் வீடான நோய் எதிரி ஸ்தானத்தில் வந்து சூரியன் மாற்றத்தால் உடலில் ஆரோக்கியம் வந்து மேம்பட போகுது. அதாவது இந்த ஒரு மாதம் பார்த்துட்டிங்கன்னா ஏற்கனவே உடம்பு சரியில்லாமல் இருக்கவங்க ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனைகள் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா எல்லா பிரச்சனையும் இல்லாமல் அப்படியே மொத்தமாக முடிய போகுது. அது மட்டும் இல்லாமல் வேலை செய்கிற இடத்துல வந்து ஏதாச்சும் எதிரிங்க வந்து தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த தொல்லைலாம் பார்த்திங்கன்னா குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொல்லப்போனால் அந்த எதிரிகளே உங்கள்கிட்ட வந்து நண்பர்களாக மாறுறதுக்கும் வந்து கண்டிப்பாக வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில் வந்து நீங்கள் தவிர்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு சரியான தீர்வு அப்படிங்கிறது இந்த ஒரு மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும். இது எல்லாத்தையுமே தாண்டி நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்குமே பார்த்துட்டிங்கன்னா ஒரு விடிவு காலம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. இதுக்கு முன்னாடி இந்த ஒரு பிரச்சனை நம்ம போட்டு தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கே, இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்களே, அந்த தொல்லைகள்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விடிவு காலம் பிறக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் உடல்நிலையில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்க போகுது. ஏகப்பட்ட பிரச்சனை நீங்கள் வந்து தவிச்சிட்டு இருப்பீங்க. அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக முடிஞ்சு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்கள் உடல்நிலையிலையும் உங்களுடைய ஆரோக்கியத்திலையுமே பார்த்திங்கன்னா இருக்க போகுது. முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா அது எல்லாத்தையுமே வந்து உங்கள் கட்டுப்பாட்டுகளை வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப 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 நல்லது. ஆனால் பார்த்திங்கன்னா உங்கள் உடம்பு சரியில்லாமல் போகுது, ஏதாச்சும் பிரச்சனை வருது, மழை பெய்யுது அப்படிலாம் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை தவிர்க்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ தான் நீங்கள் வந்து இந்த ஒரு மாதத்தில் ஓரளவுக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்க முடியும். ஆனால் பார்த்திங்கன்னா கடவுளை மனசில் நினச்சிக்கோங்க, நல்லது தான் நடக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ராசி கன்னிராசி. கன்னிராசிக்கு வந்து 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வந்து சூரியன் சஞ்சாரம் நடக்குது. அதனால் பார்த்திங்கன்னா உங்கள் செயலில் வந்து ஒரு விதமான குழப்ப நிலை அப்படிங்கிறது இருக்கும். தவறான முடிவுகள் எடுக்கிறத வந்து தவிர்க்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைனா தேவையில்லாத சிக்கல், வேதனை, துன்பத்தை அனுபவிக்க வேண்டிய நிலைமை அப்படிங்கிறது இந்த ஒரு தை மாதத்தில் ஏற்படலாம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் செய்கிற காரியங்களில் வந்து உங்களை கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் ஒரு விஷயம் செய்ய போகிறீங்க அப்படின்னு வச்சுங்க, வீட்டில் பெரியவங்க இருப்பாங்கள்ல, அவங்கள்ட்ட போயிட்டு முதல்ல சொல்லுங்கள் விஷயத்தை செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வந்து அவங்களோட அனுபவத்தின்படி பார்த்திங்கன்னா ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுப்பாங்க. அதை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் வந்து அந்த வேலையை செஞ்சீங்க அப்படின்னா அது வந்து நினைக்கிற மாதிரி வெற்றியை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை விட்டுட்டு நான் செய்கிறதான் செய்வேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே நீங்கள் போய்ட்டு ஏதாச்சும் ஒரு வேலை செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனை வந்து இன்னுமே அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றவங்களோட சொல் பேச்சை கேட்கலாம், அதுக்குன்னு எல்லாத்துலேயுமே கேட்டுட்டும் இருக்க முடியாது. சில விஷயங்களில் பார்த்திங்கன்னா நம்மளை விட கொஞ்சம் வந்து அனுபவம் இருக்கிறவங்களோட பேச்சை கேட்குறது அப்படிங்கிறது கொஞ்சம்
நல்லது. ஏகப்பட்ட பிரச்சனைகளை பார்த்துட்டிங்கன்னா அனுபவம் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் சரியாக வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. அதில் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு வந்து மரியாதை கொடுங்க. பெரியவங்க சொல்கிறத கேளுங்க. அவங்க சொல்கிறத கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோங்க. நீங்கள் ஆசைப்படுற எல்லா விஷயங்களுமே நடக்கும். முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா மற்றவங்கள்ட்ட வந்து கோவப்படுறதை வந்து தவிர்த்துடுங்க. எல்லாருக்கும் நல்லது நினைங்க. அப்போ தான் வந்து நல்ல விஷயங்கள் தொடர்ந்து உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். நம்ம என்ன எப்படி இருந்தோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து வாழ்க்கையுமே அமையும். அதில் முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் ஆசைப்படுற மாதிரி ஒரு வாழ்க்கை கிடைக்கணும், நம்ம வந்து நல்லா நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா எல்லாருக்கும் நல்லது நினைங்க. உங்களுக்கும் நல்லது தான் நடக்கும்.